தன்னால பாட்டெழுதி அவ தெம்மா இல்லாத காதல் வர வச்சா வண்ணாரப்பேட்டையில ஒரு பொல்லாத காதல் வர யார் சொன்னாலும் கேட்கல சும்மாவே அடிச்சா இப்ப சந்தோஷம் தாங்கலா கேளு மச்சான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்லோட் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொஃபஷனுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி அப்படி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் ஆப்ஷன் ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேர் பர்சன் இம்போர்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து புக் ஆப்ஷன் வந்து நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் வந்து எரர்லாம் வந்து அது வந்து எப்படி சால்வ் பண்ணால் வந்து அவுட் இம்போர்ட் புக் ஆப்ஷன் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் இம்போர்ட் பண்ண முடியலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் அந்த பார்த்துருங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். புதுசாக நீங்கள் வந்து இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அவுட் இம்போர்ட் புக் ஆப்ஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் புக் ஆப்ஷன் இம்போர்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களால் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அது பார்க்காம நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்சாலும் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆடியோவில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தா ஸ்டார்டிங் பார்த்தா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இதுக்கான டெம்ப்ளேட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் ஸ்டார்ட் வச்சு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணல டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. இங்கே இருக்குது கரெக்டாக நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணால் டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஆடாவே. இப்போ ஆட் பண்ணிட்டு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போய்ட்டு இங்கே செகண்டாக ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 90 வச்சுங்க. -90 வைக்கணும். கரெக்டாக -90 வச்சுங்க. வச்சுட்டு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் பண்ண டெம்ப்ளேட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தா லிரிக் பார்த்தா 8:05 வந்து முடியும். நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் வந்துடும். அது வரைக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக கட் ஆஃப் தேடுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணித்தோங்க. கரெக்டாக வந்து லிரிக் கீழே வந்து நீங்கள் வந்து டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு வந்து லிரிக் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். கரெக்டாக இந்த லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20 வச்சுங்க. இல்லை 8:19 வச்சுங்க. ப்ளஸ் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணல அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் சொல்ல உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணல. அது உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ங்க. புக் மார்க் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் ஆப்ஷன் தேட ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இதே மாதிரி நான் கீழே வந்து ஷோ பண்ணுற பாருங்க. கரெக்டாக நீங்கள் எப்படி நான் கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க் உள்ள எப்படி இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கரெக்டாக சைடில் பிளாக்ல வராமல் கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுவாங்க. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா ஒரு லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லும் நான் கரெக்டாக நான் சொல்கிற லேயர் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தா 9:05 ஒரு லேயர் இருக்குது. இப்போ வந்து லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தா 13:06 ஒரு லேயர் கரெக்டாக அந்த லேயருக்கான இமேஜ் வந்து கரெக்டாக சைடில் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா 20:27 கரெக்டாக அந்த இப்போ வந்து 3 லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே 3 இங்கே பார்த்தா ப்ளஸ் சைட் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம எங்கெங்கே லேயர் செலக்ட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்க்குற ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கலர் பக்கெட் மாதிரி ஆப்ஷன் அதை ஆஃப் பண்ணிங்க. அதே மாதிரி டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் எங்கெங்கே லேயர் வந்து செலக்ட் பண்ணலோ அங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக ஆட் பண்ண எஃபெக்ட்டுக்கு மேலே வந்து மேலே ஒயிட் கேட் நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த எஃபெக்ட் எங்கே நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிங்களோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து ஃபேஸ் தர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வைக்க தரும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க.
உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அதில் நீங்களே வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் இதான் கரெக்டாக செக் பண்ணிங்க. கரெக்டாக 9:13 ஒன்று, நெக்ஸ்ட்டு 13:02, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21:00, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு லேயர் மொத்தம் வந்து ஒரு 4 லேயர் நினைக்கிறேன். கரெக்டாக ஆட் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு எஃபெக்ட்டில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். 3 ஆர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே இப்போ நீங்கள் எந்தெந்த லேயருக்கு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண வச்சிருக்கீங்களோ கரெக்டாக இப்போ அந்தந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இல்லை நீங்கள் நான் வேறு மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ எந்தெந்த லேயர் நீங்கள் வந்து இப்போ வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுமோ அந்த லேயரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. அப்படியும் ஆட் பண்ணலாம். நீங்கள் இப்படியே வந்து ஆட் பண்ணி அப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எங்கே லேயர் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண இருக்கீங்களோ அந்த எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து சிங்கிள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணேன் லாஸ்ட்டாக இருக்கிற எல்லா எம்டியாக இருக்கிற லேயருக்கும் இந்த ஒரு எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். அதில் பார்த்தா நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு 3 சிசியில் இருக்கும், 4 சிசியில் இருக்குது. அந்த 4 வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் காப்பி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 4 லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுங்க. ஸ்டார்ட்டில் வச்சு திரும்பி ப்ரெஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் கரெக்ட் செட் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கான குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து 2K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. கரெக்டாக 2K வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு 1500 பிக்சலில் ஓகேனா 1500 பிக்சல் வச்சுங்க. இல்லை நான் கொடுத்துற 816 வச்சுதாலும் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசல்யூஷன் 4K வந்தாலும் நீங்கள் 4K வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே குவாலிட்டி வந்து ஐயா லோவான்னு கேட்கும். நீங்கள் ஐயில் வச்சுங்க. ஐயில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோ எடிட் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வர வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா ட்ரெண்டிங்கில் வர வீடியோலாம் எடிட் பண்ணால் நம்ம சேனல் வந்து மறக்காம நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பாய்.